நம்பிக்கை ஏன் ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கின்றது? நம்பிக்கை இல்லாம வாழ்ற வாழ்க்கையில நம்ம இறைவனை பார்க்க முடியுமா? நம்பிக்கை எவ்வளோ பெரிய மிராக்களை ஏற்படுத்தும்? நம்பிக்கை உண்மையாகவே சக்தி வாய்ந்தது தானா? ஏன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும்? நம்பிக்கைக்கு இறைவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்பிக்கைக்கும் இறை துகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்பிக்கைக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்பிக்கைக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாமே நம்பிக்கையில தான் இருக்கு. எதை நீங்க அதிகமா நம்புறீங்களோ நீங்க அதாவே மாறிட்டு வரீங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். எதை நீங்கள் அதிகமாக நம்புகின்றீர்களோ நீங்கள் அதாகவே மாறிக்கொண்டு வருகின்றீர்கள் என்று அர்த்தம். எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு நம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். எனக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரச்சனை அவ்வளவுக்கு எவ்வளவு சால்வ் ஆகும். பிரச்சனை நோயில் இல்ல, பிரச்சனை மனசுல தான் இருக்கு. மனம் எப்போது ஒரு விஷயத்தை 100% நம்ப ஆரம்பிக்குதோ அப்பதான் அந்த மிராக்கிளே நடக்கும். உங்களுக்கு யாரு தெரியுமா சக்தி பெற்றவங்க இந்த உலகத்துல? அதிகமாக நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டவர்கள் சக்தி பெற்றவர்கள். நம்பிக்கை எப்போ வரும்? வரவே வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. எப்படி வரும்? நடக்கிறது பூரா நெகட்டிவா நடக்குது, பார்க்கறது பூரா சரியா நடக்க மாட்டேங்குது, சுத்தி கடன் பிரச்சனையா இருக்கு. நம்பிக்கை எப்படி வரும்? வருமா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு? அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எப்போ நீங்க நம்பிக்கையை வளர்த்துக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை தான் எப்படி ஒரு பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன் வந்த உடனே ஒரு வண்டோ இல்ல தேனியோ பறந்து உட்கார்ந்து தேனை உரிகின்றதோ அதுபோல மனிதன் என்னக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில எப்போ உங்களுக்குள்ள நம்பிக்கை அப்படின்னக்கூடிய அந்த மெட்டீரியல் அதிகமாகுதோ, எதை நம்புனீங்களோ அதை நடத்துறதுக்குண்டான அந்த தேனி அப்போதுதான் உங்கள் மீது அமரும். அது தேவதைன்னு வச்சுக்கோங்க, தேனின்னு வச்சுக்கோங்க, வண்டுன்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. மேட்ரு ஒண்ணுதான். என்னன்னா நம்பிக்கை. பெரிய முட்டாள் பெரிய கிறுக்குமாங்க. நீங்க அப்படிலாம் ஒண்ணுமே நீங்க நினைக்காதீங்க. நம்பவே நம்பாத விஷயத்தையும் நடக்கவே நடக்காத விஷயத்தையும் 100% நம்பினீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. பெரிய பெரிய மிராக்கெல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் எதை பேஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா நம்பிக்கையில தான் செஞ்சாங்க. 100% நம்புனாங்க. இதை நம்மளால முடியும், இது நம்மளால செஞ்சு முடிக்க முடியும், நம்பியதன் காரணமாக அந்த மிராக்கிள் அவங்களுக்கு நடந்தது. இல்லைன்னா அது எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. நீங்க இப்ப எதை வளர்த்துக்கணும்? நம்பிக்கையை வளர்த்துக்கணும். ஏன் நம்பிக்கையை வளர்த்துக்கணும்? நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் போதுதான் இறை சக்தி உங்களுக்குள் இருந்து வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. நம்பிக்கை என்பது எதை குறிக்கின்றது? ஆற்றல் மிக்க சக்தியை குறிக்கின்றது. அப்ப ஆற்றல் மிக்க சக்தி எப்ப வெளிப்படும்? நம்பிக்கை இருந்தா வெளிப்படும். நம்பிக்கை எதை மேல வைக்கிறது? எது மேல வேணாலும் வைக்கலாம், எதை வேணாலும் நம்பி நீங்க நம்பிக்கை வைக்கலாம். எதை நம்பி நீங்க நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தும் போது அது நடந்தே தீரும் என்று நீங்கள் நினைத்து வாழும் போது அந்த மிராக்கிள் உங்களுக்குள் நிச்சயமாக நிகழும். டவுட்டே வேண்டாம். தயவு செஞ்சு நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்குங்க. எதனால நம்பிக்கையை வளர்த்துக்க சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாந்திரிகவாதி கிட்ட, ஒரு சாமியார்கிட்ட, ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கூட போய் கிடைக்காத அந்த பலன் நீங்களே நினைச்சா பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்னா இது நடந்தே தீரும், இதை என்னால் செய்ய முடியும் நம்புனீங்கன்னா நடந்துடும். எப்போ நம்பணும்? அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும். அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும். அந்த வைராகியம், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மிராக்கிளை பண்ணிடும் உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எதுக்கு தெரியுமா இப்போ இவ்வளோ குடும்ப பிரச்சனை வருது, இவ்வளோ டென்ஷன் வருது, இவ்வளோ கவலை வருது, இவ்வளோ கஷ்டம் கவலையில் ஏன் தெரியுமா நீங்க இவ்வளோ தூரம் சுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இறைவன் மேல இன்னும் நம்பிக்கை வரல. இறைவன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க ஆட்டிடியூடு, உங்க கேரக்டர், உங்க பேச்செல்லாம் எப்படி தெரியும்? டோட்டலா மாறிடுவீங்க நீங்க. எல்லாம் இறைவன் சம்பந்தப்பட்டதுதான். இறைவன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட
அந்த இறைவன் சம்மந்தப்பட்டதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. கருணை ஒரு கேட்டகிரி, நம்பிக்கை ஒரு கேட்டகிரி, சரணாகதி ஒரு கேட்டகிரி, அக்செப்டன்ஸ் ஒரு கேட்டகிரி, தவம் ஒரு கேட்டகிரி, உதவி பண்ணுறது ஒரு கேட்டகிரி, அனுசரித்து போகிறது ஒரு கேட்டகிரி. ஆனால் எல்லாம் இறைவனை சார்ந்துதான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனை நீங்கள் இன்னும் முழுமையாக நம்பவில்லை.